PKR கட்சியில் இணைவது பற்றி அதன் தலைமைத்துவத்துடன் பேச்சு நடத்தியதை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தங்கு ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் இதுவரை தாம் முடிவேதும் எடுக்கவில்லை என முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான அவர் சொன்னார். அதே சமயம் மாநில அளவில் பதவி பேரமோ அல்லது இடைத்தேர்தல் நடத்துவது குறித்தோ எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றார் அவர். ஒருவேளை எதிர்காலம் குறித்து முடிவெடுத்துவிட்டால் அதனை நிச்சயமாக அம்னோவிடம் முறைப்படி தெரியப்படுத்துவேன் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தங்கு ஜாஃப்ருல் கூறினார். செனட்டர் பதவிக்காலம் முடிந்ததும் தங்கு ஜாஃப்ருல் அமைச்சராக தொடர முடியாது. எனவே ஓர் இடைத்தேர்தலை உருவாக்கி அவரை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் ஆக்கிவிட திட்டம் போடப்பட்டிருப்பதாக முன்னதாக வதந்திகள் பரவின. தங்கு ஜாஃப்ருலுக்கு வழிவிட்டு நடப்பு மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி மத்திய அமைச்சராவார் என்றும் பேசப்பட்டது. எனினும் ஸ்லாங்கூர் சுல்தானின் அறிவுரைப்படி 5 ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை மந்திரி பசார் பதவியில் தொடரவிருப்பதாக அமீருடின் ஷாரி நேற்று தெளிவுபடுத்தி தம்மீதான யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஜாஃப்ருலுடன் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததை முன்னதாக பிரதமரும் உறுதிப்படுத்தினார். மக்கள் பணியாற்ற வருவோரை வந்தாரை வாழ வைக்கும் கொள்கை அடிப்படையில் PKR அரவணைக்கும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார். ஆனால் ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளே தலைவர்களை திருடுவதா என அம்னோவில் கலக குரல்கள் தற்போது எழுந்திருக்கின்றன.